தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் களத்திற்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசிக ஆதரவு தருமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அனைத்து தரப்பு மக்களிடையே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறாரா என விசிக தரப்பில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் தவேகாவிற்கு விசிக ஆதரவு அளிக்குமா என்ற தகவல் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகவிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், லீவா ரோஸ் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம். தற்போது தமிழகத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களத்திற்கு மத்தியில் இன்றைய தினம் காலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தற்போது சி.வி. சண்முகம் தலைமையில் தனியே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் முன்னிலையில் தனியே ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்காக பல்வேறு கட்சிகள் சார்பாக தொடர்ந்து அறிவிக்கைகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, திமுக மற்றும் கூட்டணியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், மேலும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்கள் பார்த்தோம் என்றால் அந்த அறிக்கைகளை வெளியிட்டு புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை பார்த்தோம்னால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்று தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்னவென்று பார்த்தால், புதிய ஆட்சி பொறுத்தவரையுமே தமிழகத்தில் பதவியேற்கப் போகிறது, அந்த ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் என அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக எந்த ஒரு கட்சி யார் என்று பதிவும் செய்யவில்லை. பொதுவாக தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைக்க உள்ள நபர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற கருத்தினை தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருந்தார். இதற்கு முன்பாக அதிமுக, திமுக பல்வேறு கூட்டணிக்கு தொடர்பு கொண்டும் அந்த கூட்டணியோடு தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்க்க உள்ளதாக தொடர்ந்து ஒரு தகவலும் வெளியாகி வந்தது. அந்த வகையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் பொறுத்தவரையுமே ஆலோசனை திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாண்டிச்சேரியில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக இந்த கூட்டணியை வைத்து செயல்படுத்தலாமா என்பது குறித்து ஆலோசனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் தான் தற்போது இன்று காலை பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையிலே சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நிறைவேற்றதன் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த அதிமுக மற்றும் திமுக பேச்சுவார்த்தை முழுவதுமே தொடர்ந்து புதிய ஆட்சிக்காக எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த வகையில் விசிக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து புதிய ஆட்சி அமையப் போகிறது என்ற பட்சத்தில் பொதுமக்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்து வந்தது. திடீரென ஒரு அரசியல் குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக சார்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் தற்போது தனிப்பட்ட முறையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர் பொறுத்த சி.வி. சண்முகம், மேலும் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பங்கேற்றுள்ளார்கள் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடத்துகிறார்கள் என்பது குறித்து ஒரு பெரும் கேள்விக்குறி எழுந்திருக்கிறேன். குறிப்பாக இதற்கு முன்பாக, அதாவது திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே முதற்கட்டமாக அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்படுமா என்பது குறித்து ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே ஒரு பக்கம் பசுமை சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் சென்னை பட்டியலில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையில் அவருடைய இல்லத்தில் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் இரு கட்டங்களாக முதல் முறையாகவே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாகவே அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து பார்த்தோம் என்றால் புதுச்சேரியில் இந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டனர். அந்த வகையில் இன்று திடீரென அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸல பதிவில் புதிய ஆட்சிக்கு புதிய அரசு ஏற்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நிலையில் அந்த வாழ்த்துக்களை ஏற்காத நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறதா என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான்
ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 முதல் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஏனென்றால் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அலுவலகத்திற்கு சென்றதாக தொடர்ந்து நம்ம காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, இல்லை மீண்டும் இந்த பாஜகவுடன் தொடர்ந்து நம்ம கூட்டணியில் பயணித்து வரலாமா என்பதற்கான ஆலோசனை கூட்டம் இருக்கலாம் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே மிக முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ந்து பணிகளை செய்து வரக்கூடிய திடீரென சண்முகம் தலைமையில் இது போன்ற ஆலோசனை கூட்டம் நடந்து வருவதால் அதிமுகவே அந்த பிளவு ஏற்படுகிறதா என்பது குறித்து ஒரு பொதுமக்களே நிர்வாகிகளே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையில் எதற்காக என்பது குறித்து இன்று மாலைக்குள் தெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மோகன். லக்ஷ்மணன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று காலை ஆலோசனை கூட்டம் நடந்ததை தொடர்ந்து தற்போது CV சண்முகம் தலைமையில் 36 MLA-க்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 36 MLA-க்களும் தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பான நிலைப்பாட்டை எடுக்க முற்பட்டால் கட்சித்தாவல் தடை சட்டம் இல்லாமல் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? கிட்டத்தட்ட முக்கிய உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்துதான் இவர்கள் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதற்கட்டமாக இந்த தாவேகா பொறுத்தவரை அதிமுகவிற்கு ஆதரவு கோரிய ஒரு கடிதமானது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதம் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமலை சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டார். அவன் ஒரு பக்கம் ஆலோசனை மேற்கொண்டாலுமே இன்னொரு பக்கம் CV சண்முகம் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தோம் என்றால் சென்னை பட்டினப்பாக்கையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டனர். குறிப்பாக 2 தரப்பாக அதிமுக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் நிர்வாகிகள் பார்த்தோம் என்றால் அதிமுகவிலிருந்து நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அதிமுகவிலிருந்து நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏனால் நம்ம பெரிய கட்சி, அந்த கட்சிகளுக்கு புதியதாக கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தால் நம்முடைய கட்சியோட அந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரையிலே குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் ஆதரவு கொடுக்க கூடாது என்ற பட்சத்தில் தான் தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனை இறுதிக்கட்ட ஆலோசனை பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்ற நிலைப்பாடானது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். அந்த வகையில் தான் இன்று காலை எக்ஸல பதிவில் புதிய ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அந்த வகையில் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நிலையில் அதிமுக முன்னாள் CV சண்முகம் அவருடைய தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம் என ஒரு தகவலாக வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் அதிமுகவில் இருந்தே தொடர்ந்து ஆதரவு கொடுத்தார்களா, இல்லை அதிமுகவில் இருந்து வெளியேறி மீண்டும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுக இது தமிழக வெற்றி கழகத்திலேயே பயணிக்கிறாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இல்லை. ஆனால் அதிமுகவில் இருந்து நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதாக ஒரு உறுதியாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே மிக முக்கியமாக வாய்ந்ததாக தான் காணப்படும். ஏனென்றால் ஒரு பக்கம் VCK ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது, ஒரு பக்கம் பார்த்தோம்னால் அதிமுக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஆளுநர் இன்று இரவு 7:30 மணியில் கேரள பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த 7:30 மணி அளவில் மொத்தமாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுமா என்பது காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவர்கள் லக்ஷ்மணன், தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது அதிமுக தரப்பில் CV சண்முகம் தலைமையில் ஆதரவளிக்கலாம் என்று ஒரு குரல் ஒலிக்க தொடங்கியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாம் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், வெளியிலிருந்து ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தற்போது CV சண்முகம் தலைமையில் 36 MLA-க்கள் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் CV சண்முகம் ஆதரவு மட்டும் அளிக்க முற்படுகிறாரா அல்லது ஆட்சியிலும் பங்கேற்பது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது பெரும் கட்சிகளாக எதிர்பார்ப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையிலே பல்வேறு மேடைகளில் அவர் பேசியது பார்த்தோம் என்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணியாக இணைய கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் என இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு தற்போது அவருடன் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. மேலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுத்தவரையுமே அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவுடன் ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் இந்த அமைச்சரவை பதவியும்
துணை முதலமைச்சர் பதவியும் கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து வெளியேறி அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் முக்கிய பிரதிநிதிகள், அதாவது மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் தற்போது அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள். ஏனென்றால் அரசியல் சூழ்நிலைகள் முழுவதுமே அவர்களுக்கு தெரிய வரும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வந்தவர்கள். அந்த வகையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை பொறுத்தவரையுமே அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எந்த நிலையில் எந்த விதிகளை பயன்படுத்த வேண்டும், என்னவாறு முடிவுகளை எடுக்க வேண்டும். மேலும் ஒரு போராட்டம் என்றாலும், ஒரு திடீரென ஒரு சம்பவம் என்றாலும் அதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அதிமுகவிலிருந்து முக்கிய பதவிகளுக்கு வெற்றி கழகம் தாராளமாக அமைச்சரவை பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுமே அமைச்சரவை பதவி கொடுக்க வேண்டும் என்பதால் எதிர்பார்க்கப்படுவார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாகவே அதிமுகவில் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் வந்து இதற்கான ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே முன்பு நடைபெற்று வந்தது. அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது எதிராக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மையாக தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அமைச்சரவை பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மணன் 47 இடங்களில் வென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது 36 பேர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏதேனும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் வெளியாகவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாக, அதாவது காலை ஒரு 10 மணி அளவில் பார்த்தோம் என்றால் ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நாம் எதுவும் செயல்படுத்த வேண்டாம், மேலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம், நம்முடைய கட்சி பணிகளை நாம் தொடர்ந்து செய்வோம் என்ற நிலைப்பாடு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த உடன்பாடு பொறுத்தவரையுமே இந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட நபர்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையில் நடைபெற்று வருவதாகவும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத வகையில் தான் தற்போது நடைபெற்று வருது. அதற்கு எந்த ஒரு பதிலும் அவர் அளிக்கவில்லை. ஏனென்றால் என்னை மதித்து அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அதற்காக அவர் எதுவும் திரும்ப ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை. அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையிலே இதற்கு முன்பாக எப்படி இருந்தால் தெரியவில்லை. அதற்கு பிறகு, அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவருடைய பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடியாது. ஏனென்றால் அவருடைய அனுமதியோடு அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற வேண்டும். அந்த அனுமதியோடு நடந்தால் கூட அதிமுக அலுவலகம் தலைமை அலுவலகத்திற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சியின் தலைமை அலுவலகம் பொறுத்தவரையுமே அனைவரும் நிர்வாகிகளும் பங்கேற்பதற்கு தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே அங்கேயே நடைபெறவில்லை. அவருடைய வீட்டில் ஏன் நடைபெறுவது என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. அந்த வகையில் இதுவரைக்கும் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் தகவல் பற்றி அவருக்கு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிறது. மோகன், லக்ஷ்மணன், சி.வி. சண்முகம் தலைமையிலான 36 எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினில் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கரை தவிர்த்து மற்ற அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் யாரேனும் இடம்பெற்றிருக்கிறார்களா? அது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? கண்டிப்பாக மோகன், இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் நிகழ்ச்சி, அதாவது ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் எந்த ஒரு ஊடகங்களும் அந்த இடத்தில் இல்லாத காரணத்தினால் யார் யார்கள் உள்ள சென்றார்கள் என்ற குறித்தும் ஒரு அறிவிப்பும் எதுவும் தெரியவில்லை. அந்த வகையில் அதுக்கு பிறகு, அதாவது ஆலோசனை கூட்டம் பிறகுதான் அந்த கூட்டத்திற்கு யார்கள் பங்கேற்க என்பது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முக்கிய பிரதிநிதிகள், அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்கிறார்கள் எனவும் இந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த பிறகுதான் தெரியும் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சியில் தான் தற்போது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெறும். இன்று 6 மணிக்குள் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஏதேனும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதற்கு பிறகு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது போன்று ஏதும் இல்லை என்றால் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் என்ன செய்வது குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகன்,
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.